லைஃப்ல ஒரு விஷயத்தை இழந்திருக்காரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த காலங்கள்ல அந்த நாட்கள்லாம் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப டார்க் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, லவ் ஃபெயிலியர் ஒரு பக்கம் எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே நம்ம தாண்டிருப்போம் லைஃப்பில். பட் அதெல்லாம் நம்மளை வந்து நல்லதான பாத்தில் நான் உள்ளே போய் விழல, கெட்டதில் போய் விழுந்துட்டேன். டிப்ரெஷனுக்குள்ளே போய் தனியாக நானே பேசிக்க ஆரம்பிக்கிறத எங்கள் வீட்டில் பார்த்து, அதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 2 மாதம் அங்கே இருந்து சூசைட் அட்டம்லாம் பண்ணி தம்மே அடிக்க முடியாது. என்ன மாதிரி நான் சும்மா இருக்குமோ பேக்லாம் நான் எவ்வளோ தெரியுமா அடிச்சிருக்கேன், பேக் டு பேக்லாம் கேட்க 20 அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அடிச்சிட்டு இருந்ததெல்லாம் பர் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 65 அடிப்பேன் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 65 சிகரெட் அடிப்பேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுற லைக் இதையும் அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதையும் அவளுக்காக விடணும். ஓகே, இந்த சிங்கிள் பசங்க ஷோல பிரணிகா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வரம் மாதிரியே அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பிரணிகா இருக்கட்டும், பிரணிகாவோட இடத்துல வேற யாராவது இருந்தா? பிரணிகாவோட நான் சொல்லுங்க, சாந்தினி ரொம்ப பிடிக்கும். சாந்தினி ஏன்னா ரொம்ப செம்ம கேரக்டர் அவ. அண்ட் அவளுக்கு இருக்க கிட்டத்தட்ட இவ்வளோ மாதிரி தான், பிரணிகா மாதிரி தான். நிறைய வழிகள் இருக்கும், வெளியே காமிச்சிக்கவே மாட்டான். பொண்ணுங்கள்ட்ட எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமாகும். சரி, எப்படி இவ்வளோ வழிகளை வச்சுட்டு அப்படியே இருக்கேன். நமக்குலாம் அந்த மாதிரி ஆச்சுன்னா டென்ஷன் ஆகிடும் டக்குன்னு, போ அப்படின்னு ஏதோ ஒன்று ஆயிடுவோம். இந்த ஒரு பாட்டை கேட்டு சோகமா இருக்கிறப்ப, சோர்ந்து போய் உட்கார நேரத்துல என்ன நானே தட்டி தட்டி எழுப்பி ஓடிப்பேன், என்ன பாட்டா இருக்கும்? எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, எந்தன் வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே. தொடர்ந்து உங்களுடைய போஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது, என்னை மோட்டிவேட் பண்ணணும்னா இன்னொரு ஒரு ஆள் தேவையில்லை, என்ன நானே மோட்டிவேட் பண்ணேன், விடுறா நானே எழுந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய போஸ்ட் மூலியமாகவே பார்க்க முடியுது. என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் இது, இன்டர்மிஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு, வேற லெவலில் மாசாக வரேன்னும் பொழுது என்னென்னலாம் கோத்ரூ பண்ணியிருக்காரு. இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஷோக்கு முன்னா இப்போ தான் தெரியும், ஓகே இப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தெரியும். புலியோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை இழந்திருக்காரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த காலங்கள்லாம் அந்த நாட்கள்லாம் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப டார்க் தான். டார்க்னா அந்த சென்ஸ் என்னன்னா, ஜென்ரலாக நான் வந்துட்டு சொல்கிறேன், எனக்கு சும்மா இருக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, லவ் ஃபெயிலியர் ஒரு பக்கம் எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே நம்ம தாண்டிருப்போம் லைஃப்பில். பட் அதெல்லாம் நம்மளை வந்து நல்லதான பாத்தில் நான் உள்ளே போய் விழல, கெட்டதில் போய் விழுந்துட்டேன். சரி, நான் அதை விட்டுக்கு டைவர்ட் நான் பண்ணியிருக்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் என்ன அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த ஃபேஸ் உள்ளே சரக்கடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து டோட்டலாக ஒரு எக்ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு போய் விட்டுருச்சு. ஓகே, அது போய் வந்து இதுவாகி டிப்ரெஷனுக்குள்ளே போய் தனியாக நானே பேசிக்க ஆரம்பிக்கிறத எங்கள் வீட்டில் பார்த்து, அதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 2 மாதம் அங்கே இருந்து சூசைட் அட்டம்லாம் பண்ணி, அண்ட் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிட்டு அப்பாடா புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலான் இருப்போம்ல, அப்பயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை கையில். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் ரொம்ப உட்காந்து திட்டிக்கிட்டு இருந்தேன் கடவுளை வீட்டில், உனக்கு என் மேலே அப்படி என்னதான் உனக்கு காண்டு, போகிற இடத்துலலாம் அடிக்கிறிய அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு 7 நாள் நான் அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணிட்டேன் இந்த ஷோக்கு. ஓகே, 7 நாளில் மாற்றிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கெட்டதெல்லாம் ஆயிடுச்சுல்ல, நான் வந்துட்டேன்ல வீட்டுக்கு, திரும்பவும் அந்த கஷ்டங்கள்லாம் என்னை அடிக்கும் போது நான் அந்த பேட் ஹேபிட்ஸை நோக்கி போல. அதனால தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ நீட் டு சே தட், நான் வந்து தம்மே அடிக்க முடியாது. என்ன மாதிரி நான் சும்மா இருக்குமோ பேக்லாம் நான் எவ்வளோ தெரியுமா அடிச்சிருக்கேன், பேக் டு பேக்லாம் கேட்க 20 அடிச்சிருக்கேன். ஓகே, 15 நிமிஷத்தில். எல்லாரும் சொல்லுவாங்க, திட்டுவாங்க. ஃபஸ்ட்டு அடிச்சிட்டு இருந்ததெல்லாம் பர் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 65 அடிப்பேன் ஒரு நாளைக்கு. 65 சிகரெட் அடிப்பேன். இப்போ ஒரு நாளைக்கு நான் 6 அடிக்கிறேன்றதுக்கு இது எனக்கு சந்தோஷம் தான். 6 அதிகம் தான், ஆக்சுவலி 6 ரொம்ப அதிகம் தான். பட் 65 எங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது? நான் அதை தான் இப்போதைக்கு பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு 6லேருந்து 3 ஆக்கணும்.
3லேருந்து 2 ஆக்கணும், 2லேருந்து 1 ஆக்கணும்னு வச்சுருக்கேன். அண்ட் அதுவும் அவள் சொல்லியிருக்கா அந்த விஷயத்த. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு வரல, இதையும் அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதையும் அவளுக்காக டெஃபினட்டாக விடணும். டெஃபினட்டாக விடணும். ஓகே. இந்த சிங்கிள் பசங்க ஷோல பிரணிகா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வரம் மாதிரியே அமைஞ்சிருக்காங்க அப்படிங்களா? பிரணிகா இருக்கட்டும், பிரணிகா தவிர்த்து இந்த ஒரு பேர் எனக்கு கூட வந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? பேரா சொல்றீங்களா இல்ல பேரா பிரணிகாவோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா? பிரணிகாவோட நான் சொல்லுங்க, சாந்தினி ரொம்ப பிடிக்கும். சாந்தினி, ஏன்னா சாந்தினி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எனக்கு அந்த பேரை நான் சேர்த்து வச்சு சொல்லலை. ஓகே ஓகே, சாந்தினியை நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு சாந்தினி வந்து எனக்கு ஒரு 15 இயர்ஸாகவே ஓகே, ரொம்ப செம்ம கேரக்டர் அவ. அண்ட் அவளுக்கு உள்ள இருக்க கிட்டத்தட்ட இவ்வளோ மாதிரி தான், பிரணிகா மாதிரி தான். நிறைய வழிகள் இருக்கும், வெளியே காமிச்சிக்கவே மாட்டான். ஓகே, பொண்ணுங்கள்ட்ட எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமாகும். சரி, எப்படி இவ்வளோ வழிகளை வச்சுட்டு அப்படியே இருக்கேன். நமக்குலாம் அந்த மாதிரி ஆச்சுன்னா டென்ஷன் ஆகிடும் டக்குன்னு, போ அப்படின்னு ஏதோ ஒன்று ஆகிடுவோம். கோவத்தை நம்மளால எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு சாந்தினி பிடிக்கும். ஓகே. சிங்கிள் பசங்க ஷோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் இருக்க ஒவ்வொருத்தர் நபருக்குமே ஒரு ஃபேன் பேஸே உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இவங்கெல்லாம் நிஜமான ஒரு கப்பலா ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆமா இருக்கு, இல்ல உங்கள்கிட்ட வரல. ஏன்னா நீங்க வந்து தெளிவா சொல்லிட்டீங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை நான் வந்து கொச்சப்படுத்த விரும்பல. அந்த ஃப்ரெண்ட் அது அப்படியே இருக்குன்னு ஆசைப்படுறேன். உங்களை விட்டுறலாம், நம்மளுடைய நீங்க விட்டுறலாம். அங்க இருக்க செட்ல நீங்க ஆசைப்படுற நபர் யாராவது இருக்காங்களா, இந்த பேர் நிஜமான ரியல் பேரா வந்தா நல்லா இருக்கும்னு? எனக்கு இன்னும் அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைக்கல. ஆனால் ஸ்டேஜில் நிற்கும் போது நமக்கு தோணலை, சரி அவங்க பேரா இருக்கும் போது நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு. எனக்கு அதில் வந்து தமிழும் கீர்த்தனா ஆக்சுவலி ரொம்ப பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக அவங்க தான் அந்த இடத்துல. அப்படியா? செட்லேயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவங்க ஒரு வார்த்தை நான் பேசி பார்த்ததில்ல தெரியுமா? நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், வேலை பார்க்க வந்திருக்கேன், அவ்வளோதான். அந்த குழந்தை அந்த எத்திக்ஸ் அவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணுது. ஓகே. ஸோ எனக்கு தமிழும் கீர்த்தனாவும் பார்த்தாச்சா நல்லா இருக்குல்ல அந்த பாரு. நம்ம வந்து தொடர்ந்து வந்ததுலேருந்து பேசிட்டு இருக்கோம் பாருக்கிறோம். அந்த திக்கி பேசுகிற அந்த பிரச்சனை வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனால் ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறத ராகவேந்திராவை தாண்டி ஒருத்தர் பண்ணுவாங்களான்ற மாதிரியான விஷயத்த நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. மைக்கை தொட்டு நான் ஒரு முறை ஆக்ஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது ஒரு நிமிஷம் எனக்கே மறந்து போயிடும். பாட்டு பாடும்பொழுது இந்த மனுஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இல்லை நம்ம வேற யாரையா பார்த்து அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க அதை உணர்ந்த தருணம் இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே தான் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அங்கே கணக்கணம் கலங்கள் பண்ணும்போது ரொம்ப ஓவராக இருக்கும். அண்ட் அதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் மாற்றி கொஞ்சம் உட்டாலக்கடி வேலைலாம் பார்த்து அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாச்சு. பட் இங்கே எனக்கு என்னென்னா ரியாலிட்டி ஷோக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, நமக்கு அந்த இடத்துல ரிஹர்சலுக்கு இருக்கும் டைமு, நம்ம எப்படியெல்லாம் நம்மளை மாற்றிக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு இந்த ஷோவில் டப்புன்னு ஆக்ஷன்னா நமக்கு பிளானே இருக்காது இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் ஷோவில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலி. என்னோட ஆக்ட்லாம் நீங்கள் பார்த்தாலுமே ரொம்ப ஃப்ளூயண்ட்டெல்லாம் இருக்காது, அங்கங்கே பிரேக் ஆகும். எனக்கு இப்போ தானே நான் கற்றுக்கிறேன், இதையும் கற்றுக்கிறேன் எல்லாமே லேர்னிங். ஆமாம். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு 3 எபிசோடு வந்து கொஞ்சம் ஓகே ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்த எபிசோட்லாம் நெக்ஸ்ட் டைம்லாம் டெஃபினட்டாக ஒரு ஆக்ட்லாம் வந்தால் என்னை திக்கிற மாதிரிலாம் பார்க்கவே முடியாது ஸ்டேஜில். நீங்கள் இது வரைக்குமே நான் பெருசளவில் பார்த்த மாதிரி பார்த்துருந்தீங்கனாலும் இனிமேல் அடுத்த ஆக்ட்லாம் வந்தால் நான் இப்பயே சொல்லிடுறேன், ஒரு இடத்துல கூட நான் ஷட்டர் பண்ண மாட்டேன். ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா? பாட்டா? இப்போ நேர் விருப்பம் மாதிரி கேட்டு. நேர் விருப்பம் தான் ஒரு பாட்டு. என்ன பாட்டு? இப்போ நீங்க வந்து லோவான சிச்சுவேஷன்ல கடந்து வந்திருக்கீங்களா, எல்லாருக்குமே வந்து அந்த பாட்டுங்கிறது ஒரு பில்லர் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா அது ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாட்டை கேட்டு சோகமா இருக்கிறப்ப சோர்ந்து போய் உட்கார நேரத்துல என்ன நானே தட்டி தட்டி எழுப்பி ஓடிப்பேன், என்ன பாட்டா இருக்கும்? எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, எந்தன் வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் நூர் வைக்குமே, ஓ தோழா முன்னால் வாடா உன்னால் முடியும். நிஜமாவே இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மனுஷனுக்கு எங்க போனாரு ராகவேந்திரா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. யூ ஆர் a god gifted child. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க.
யாரோ ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் அப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே. கனா காணும் காலங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமை வந்து உருவாக்கி கொடுத்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த க்ரூவோட ஒரு கான்டாக்ட் இருந்துச்சா, இல்லை அதுக்கப்புறம் எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எடுத்து எனக்கு அந்த க்ரூவோட கான்டாக்ட் இருக்குது, அது வந்து மாறாது தான் என்றைக்குமே. பட் அதில் நடித்தவங்க பாதி பேர் எங்கே இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஓகே. இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துட்டேன், எங்கேயும் பார்த்துட்டேன். ஐ ஹேவ் ஒன்லி ஃபியூ மெம்பர்ஸ் இன் மை லிஸ்ட். நான் கால் அடித்தா எனக்கு ஃபோன் அடிக்கிறதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இர்ஃபான் அண்ணா ஃபோன் எடுப்பார். இர்ஃபான் அண்ணா, பச்சை, அண்ட் அதுக்கப்புறம் ரவின்னு ஒருத்தன், அவன் கூட ஆக்ட் பண்ணான், அவன் ஃபோன் எடுப்பான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர், இவ்வளோதான். ஸ்டாலின் கேரக்டர், ரிஷின்ற கேரக்டர் ஒன்று வரும் கண்ணாடி போட்டு அவங்க டீமில். ஸோ இவங்க 4 பேர் தான். டெய்லி அவங்களோட பேசிடுவேன். ஓகே. அந்த மாதிரி இருக்குது. மற்றவங்க எங்கே போனாங்க ஒன்றும் ஐடியாவும் இல்லை எனக்கு. ஸோ அவங்க எல்லோரும் ஒரு வாட்டி சேர்ந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்ட் அது எப்படி வேணால் மாற்றலாம். இப்பயும் வந்து அந்த கணக்கு அப்படியே இருக்குது கிரேஸ். எஸ், ஆமா. ஆனால் இப்போ பல சீசன் வந்தாலும் அதுக்குள்ள ஃபேன் பேஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனால் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோன்னா என்ன வேணால் பண்ணலாம். எஸ். இப்போ ஒருவேளை ராகவேந்திராக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இப்பயும் ஒவ்வொரு சீசனா புதுசா வந்து இஃபான் கூட இப்போ ரீசெண்டாக வந்திருந்தாரு. ஆமாம், லாஸ்ட் சீசன் பண்ணாராமா. இப்போ அந்த மாதிரி ராகவேந்திராக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. டெஃபினட்டா அந்த பேருக்கே ஓகே சொல்லுவேன். கேரக்டர்லாம் சொல்லவே வேணாம், எனக்கு கணக்கான ஃப்ரீயா நடிச்சிருவேன் நான். எனக்கு லேபிள் அதுதானேங்க. நான் அதுக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ஆளே கிடையாது. அதை சொல்லணும் இல்லையா நம்ம அந்த இடத்துக்கு. சோறு அதுதான் போட்டதுன்னு விட நமக்கு ஒரு அங்கீகாரம் அதுதானே கொடுத்ததுக்கு. எனக்கு எவ்வளோ அந்த இடத்துல ஃப்ளாஸ் இருந்தாலுமே எனக்கு ஒருத்தருக்கு நம்பிக்கை வச்சு எழுதினார்ல எனக்கு இந்த பையன் பண்ணிடும் அப்படின்னு. ஸோ அந்த ரைட்டர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் கிடையாது. கனா காணும் காலங்களுக்கு அப்புறம் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. புலி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு எல்லாருமே ராகவேந்திராவை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கனா காணும் காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த நான் சரியா பயன்படுத்திட்டு இருந்திருந்தேன்னா புலியா ஒரு ராகவேந்திராவா எல்லாருக்குள்ளேயும் நான் பரிச்சயம் ஆயிருப்பேன். மேபி எனக்கு ஒரு டைம் டிராவல், ஒரு டைமை மாற்றி அமைக்கிற ஒரு விஷயம் இருந்தா இந்த இடத்துல விட்ட இடத்துல இருந்து நான் தொடங்கும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போக நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி நான் பாஸ்டே வேணான்னு இருக்கேன். நான் எதையுமே எனக்கு மாற்றணும்னு ஆசை கிடையாது. ஏன்னா இப்போ போயிட்டு நம்ம பாஸ்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஃப்ரூட்ஃபுல்லாக அமைஞ்சிரும். லைஃபோட வேல்யூ நமக்கு தெரியாது. அடிப்பட்டு நொந்து வெளியில் வந்து சாக்கடையில் விழுந்து செருப்படி வாங்கி ஆடிஷனுக்கு போய் ரிஜெக்ட் ஆகி அப்படியெல்லாம் தாண்டி அந்த சக்ஸஸ்ன்னு ஒன்று கிடைக்கும் போது தான் அந்த விஷயம் நிற்கும். ஓகே. அவ்வளோட்டி நிற்காது. பல அடிகளும் அவமானங்களும் கடந்து வந்தாங்க. அதை அப்போ நீங்கள் ஜெயிச்சாதான் அந்த ஜெயிக்கிறதுக்கான வேல்யூ என்னன்றது தெரியும். இந்த பேக் டு இந்த சிங்கிள் பசங்க ஷோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மென்டார், அதாவது பிரணிகாவுடைய வேலை என்ன அப்படின்னா பெண்களுக்கு இப்படி எல்லாம் இருந்தால் பிடிக்கும், இப்படி எல்லாம் மாற்றிக்கும் நம்மளை செதுக்கிறது தான் அந்த வேலை இல்லையா? இத்தனை மாதம் இந்த ஷோவில் வந்து ராகவேந்திரா பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இப்படி பண்ணணும், இல்லை பெண்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா இப்படி பண்ணணும்னு என்ன கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க? சரி, நான் அவகிட்ட கற்றுக்குதுன்னா பெண்களை இம்ப்ரெஸ் நீ பண்ண ட்ரை பண்ணுறதே தப்பு ஆக்சுவலி. ஓகே. நீ அதை பண்ணலைன்னா தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க ஆக்சுவலி. புரியுதா? எஃபர்ட் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருமே அந்த பையன் ஃப்ளர்ட் பண்ணுறான்ப்பா, அவன் ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறான்ப்பா அப்படின்னு. ஆனால் நீங்கள் எஃபர்ட்டே எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கணும், அவங்கள பார்க்கவே கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாம் ஒன்றை பார்ப்பாங்க. ஓகே, அதுதான் விஷயம். பி அன் அப்சர்வர், நாட் அ சேட்டர் பாக்ஸ். ஸோ இங்கே என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுன்னே வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி, என்னோட ஸ்ட்ராட்டஜி இது. ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசினப்போ சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்கள் தான் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவருக்கான அந்த லவ் நீங்கள் கொடுக்கறது இருக்குல்ல, அதை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுதும் நம்மள யாராவது என்ன நினைச்சிருவாங்க, நம்ம இந்த இடத்துல இருக்குன்னா நம்ம தப்பா நினைச்சிருவாங்களும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இந்த கரூர் இஷ்யூ போயிட்டு இருக்க வரைக்கும் உங்களுடைய லவ்வையும் உங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து விஜய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ஒரு காதல் விஜய் அவர்கள் மேலே? இல்லைம்மா, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு கரூர்னு இல்லை, இந்த விஷயம்னு கிடையாது. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். பர்ஃபெக்டாக எல்லாருமே லைஃப்பில் நான் கேட்குறேன். நான் வந்து 100% நான் கரெக்டுப்பா யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவ்வளோ உயிர் போகணுன்றதுக்கு யாருக்காவது ஆசை இருக்குமா சொல்லுங்கள்? யாருக்காவது ஆசை இருக்குமா? எனக்கு விஷயம் நான் அதுக்கு நான் ஐ டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் டிவிக்கே அந்த மாதிரிலாம் கிடையாது.
சி இங்கேயும் தப்பு இருக்குது, அங்கேயும் தப்பு இருக்குது, எல்லா இடத்துலையுமே தப்பு இருக்குது. ஆனால் இந்த தப்பு எல்லாத்தையும் சரி செய்யாமல் நீங்கள் அந்த தப்பில் ஒரு அரசியல் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல. நிச்சயமா புரியுது. யூ காட் மை பாயிண்ட். எஸ். ஏன்னா இதுக்கிட்ட வேறு யார்ட்டையாவது ஆன்சர் கேட்டிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு அரை மணி நேரம் உங்களை பேசி இப்படி இருக்குது, இப்படி ஆயிருக்கு, அப்படி இருக்குது, எதுக்கு? வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது. நிச்சயமா அந்த இடத்துல அவராசை பட்டுருப்பாரா, நம்மளுக்கு நம்ம இடத்துக்கு இவ்வளோ வரணும், கூட்டம் இப்படியெல்லாம் ஆடணும், யாராவது யோசிப்பாங்களா? No. யாருமே யோசிக்க மாட்டாங்கல்ல. அண்ட் நீங்கள் இப்போ வந்து சில பேர் அவர் அடிக்கிறாங்க, நேரடியாக அடிக்கிறாங்க, பின்னாடி இலேருந்து அடிக்கிறாங்க, ட்ரால்ஸ் பார்க்குறோம், மீமிஸ் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், கரூரில் ஆனது ஏன் முன்னாடி அவர் பண்ணின மாநாட்டில்னால அங்கேயும் அந்தளவுக்கு தான் இருந்தது, கூட்டம் அந்தளவுக்கு தான் இருந்தது. ஸோ இதில் யார் மேலே தப்பு அப்படின்றத பாயிண்ட் பண்ணுறத விட்டுட்டு எல்லார் மேலேயும் தப்பு இருந்திருக்கு அப்படின்றத எடுத்துட்டு அண்ட் இந்த மாதிரி ஒன்று ஆகணும். நான் தட் இஸ் அப் டு காட். ஓகே. எனக்கு ஒரு உயிர் வந்து பெருசாக இருக்காது, நமக்கு அவ்வளோ உயிர்கள் போயிருக்கு. ஸோ அதை வச்சு வந்து நம்ம பாலிடிக்ஸ் எதுவும் பண்ணாமல் உண்மையான பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் ஆட்சிக்கு வரலாம், அவ்வளோதான். நிச்சயமா. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப அழகான ஒரு நபரை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு எனக்குள்ள இருக்கு இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம். புலி வந்து லைஃப்ல வந்து அப்ஸ் பார்த்துருக்காரு, டவுன்ஸ், ரொம்ப மிகப்பெரிய ஒரு டவுன், ஒரு டார்க்கை பார்த்துருக்காரு. அது எல்லாத்தையுமே கடந்து இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. மக்களுடைய அன்பு ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. இந்த அன்பு இதோட நிக்க கூடாது, ரொம்ப அழகா கிடைக்கணும். புலியை வந்து நாங்க ஆக்டரா பார்த்திருக்கோம், காமெடி பண்ணி பார்த்திருக்கோம், பாட்டு பாடி பார்த்திருக்கோம். அந்த நீங்க ஒரு டைரக்ஷனும் ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதையுமே நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த பயணங்கள் இன்னும் அழகான ஒரு பயணங்களா போய் நீடிக்கணும். அந்த நீடிப்புக்கும் என்னுடைய ஆதரவும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் நிச்சயமா கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்ட் இங்கே இருக்கிற கேமராமேனாக இருக்கட்டும், இந்த சேனலுக்காக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி இந்த 4 செவத்தில் இருக்கிறது 4 மாடியாக மாறணுன்றது என்னோட வாழ்க்கை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.